ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் சண்டே, அதுவுமா நரேந்திர மோடி ஸ்டேடியமில் வேற லெவல் கோலாகலத்தோட ஆரம்பிச்சிச்சு. ஏன் முக்கியமான மேட்ச் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஹர்திக் பாண்டியா இங்கேருந்து அங்கே போயிட்டாரு. அது பல குஜராத் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல, மும்பை ஃபேன்ஸுக்கே அது பிடிக்கல ஆப்வியஸ்லி. ஸோ இன்னைக்கான மேட்ச் அப்படிங்கிறப்போ இது ரிலேட்டடாக இருக்கிறப்போ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஈவன் தோ டாஸ்லயே பாத்தீங்கன்னா அவர் நின்ன உடனே ஆடியன்ஸ் எல்லாருமே பூ அப்படின்னு கத்தி அவர் இது பண்ணாங்க. அப்பயே அவர் மூஞ்சி ஒரு மாதிரியா ஆயிருச்சு. அவர் தான் டாஸ் வின் பண்ணாரு. வின் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. குஜராத் தரப்புல இருந்து பேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா விருத்திமன் சாகா, கில் எப்பயும் போல வந்தாங்க. விருத்திமன் சாகா ஒரு 19 ரன்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆனாரு. கில் ஒரு 31க்கு அவுட் ஆனாரு. மத்த எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள்டா தான் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. சாய் சுதர்சன் 39 பால்ல 45 அடிச்சாரு. அதுவுமே ஒரு ஸ்ட்ரகிள்டு இன்னிங்ஸ் தான். கடைசியில ராகுல் திவாத்தியா ஒரு மாதிரி நல்லா விளையாண்டாரு. ஒரு 15 பாலுக்கு 22 ரன்னு. ஸோ டோட்டலா ஸ்கோர் 168 பாத்தீங்க அப்படின்னா போனாங்க. குறிப்பா மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் யூனிட்ல பும்ராவை அடிக்கவே முடியலங்க. என்னங்க ஒரு பவுலிங் இப்படி போடுறாரு எஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 4 ஓவருக்கு 14 ரன்னு தான் கொடுத்தாரு. 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் லூக் குட்டை எடுத்திருந்தாங்க. 25 ரன்னு 2 ஓவர்லேயே கொடுத்தாரு. ஹர்திக் பாண்டியாவுமே பொழந்துட்டாங்க வச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா 168 செமையா பாத்தீங்க அப்படின்னா டியூ இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு சாதாரண ஸ்கோரு. ஏன்னா அப்படி இருக்கு மும்பை இந்தியன்ஸோட லைன் அப் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சேன். எஸ், அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. எப்பயும் போல இஷான் கிஷன் 0 அவுட் ஆக ரோஹித் சர்மா செமையா ஆட ஆரம்பிச்சாரு. நமன்தீர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எஸ், நான் நேகல் வதேரா இருப்பாரு அப்படின்னு தான் நினைச்சேன். பட் ஹரியானாவை சேர்ந்த நமன்தீரை எடுத்துட்டு அவர் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும். ஆனா எங்கேருந்தோ அவர்கிட்ட எதையோ ஸ்பாட் பண்ணிட்டாங்க. நெட்ஸ்ல நல்லா ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். செமையா விளையாட்டாருங்க. 10 பால்ல 20 ரன், ஆனா 3 4 ஒரு 6 பயங்கரமா ஆடினாரு. பட் அவரையும் அஸ்மதுல்லா உமர்சாய் விக்கெட் எடுத்தாரு. டெவல்டு பிரிவிஸ் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. ரோஹித் சர்மா பிரிவிஸ்குள்ள ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் 70+ பார்ட்னர்ஷிப் கிடைச்சிச்சு. பட் அவங்க 2 பேரோட விக்கெட் விழுக கேம் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை எங்கெங்கயோ போய் எப்படியோ போய் ஜெயிச்சுட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். எஸ், அவங்களோட பவுலிங் யூனிட் ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே நல்லா பண்ணாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல நிறைய ரன் கொடுத்திருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப நேரம் கழிச்சு பவுலிங் போடுறப்ப நிறைய பாத்தீங்க அப்படின்னா நெக்ரா பேசி அனுப்புனாரு அவர்கிட்ட. வந்த வேகத்துக்கு ஒரு 6 கொடுத்தாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் 2 எடுத்துட்டாரு தொடர்ந்து. மோஹித் சர்மாவும் நல்லா பண்ணாரு. குறிப்பா உமேஷ் யாதவ் கடைசியில டெத்ல நல்லா போட்டு குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா 6 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க மும்பையை. மும்பை கிட்டத்தட்ட 14 வருஷமா முதல் மேட்ச் ஜெயிச்சதே இல்லைங்கிற ரெக்கார்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க மறுபடியும். ஆனா உண்மையுமே ஒரு வேற லெவல் வெற்றி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா குஜராத் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வெற்றி பயங்கரமான வெற்றி. ஏன்னா அங்கிட்டு போய் நின்று ஹர்திக் பாண்டியா அடிச்சு ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி இதாக ஆகியிருந்திருக்கும். ஆனால் கடைசியில் வேற லெவலில் குஜராத் ஃபைட் பண்ணி ஜெயிச்சது சீரியஸ்லி. நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் பெரிய டீம் தான், நான் இல்லைன்னா சொல்ல, வேற லெவல் சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸை வச்சிருக்கீங்க தான். ஆனால் நல்ல பவுலிங் இருந்தால் உங்களையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அந்த மேட்சை நான் பார்ப்பேன். ஏன்னா இந்த மேட்ச் ஒரு பக்காவான மேட்ச். நல்ல பேட்டிங் விக்கெட்டு, செம்மையாக பேட்டுக்கு வந்துச்சு. இதை தாண்டி நல்ல டியூ இருந்துச்சு. 169 தான் டார்கெட்டு. எப்படி நினைச்சிருந்தாலும் அடிச்சிருக்கலாம். ஆனால் நல்ல பவுலிங் யூனிட் வித் நல்ல கேப்டன்சியை வச்சே பாத்தீங்க அப்படின்னா போட்டு விட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும். எஸ், உண்மையிலுமே குஜராத் டைட்டன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஆனா நான் ட்விட்டர் பாக்குறப்ப தான் தெரியுது மும்பை ஃபேன்ஸே நிறைய பேர் இதுல சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றாங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா நல்லா அடிச்சிட்டாருப்பா, வேர்ல்டு கப்பை தொடர்ந்து இவரும் நல்லா விளையாண்டுட்டாரு, அவங்க தோத்து தான் போகணும் அப்படின்னு தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுமே சொல்றாங்க. ரோஹித் அடிக்கணும், பும்ரா நல்லா விளையாடணும், ஆனா மேட்ச் தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேபி நீங்க ஒரு எம்ஐ ஃபேனா இருந்தா உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற லெவல் வெற்றி பை குஜராத் டைட்டன்ஸ். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நடந்த கிட்டத்தட்ட எத்தனை கேம், 5 கேம்லயுமே ஹோம் கிரவுண்ட்ல யாரு இருந்தாங்களோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் ஐபிஎல் ஒரு பெரிய டோர்னமெண்ட் இன்னும் நிறைய இருக்கு, பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அண்ட் வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.